வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் February 1, 2025. நம்ம இப்போ எல்லா ஆண்டுலேயுமே February 1ஆம் தேதி தான் அதுக்கு அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த February 1ஆம் தேதி 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தான் தாக்கல் பண்ண போகிறாங்க. இதை February 1ஆம் தேதி தாக்கல் பண்ணுவாங்க. நம்ம மத்திய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து தொடர்ந்து 8வது முறையாக இதை தாக்கல் பண்ணுறாங்க. இதே மாதிரி பொருளாதார ஆய்வறிக்கையுமே அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. இதற்கு முன்னதாக, அதாவது ஜனவரி 31ஆம் தேதி இரு அவையையும் கூட்டி குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவாங்க. நம்ம லோக்சபா ராஜ்யசபா இரண்டையுமே கூட்டி குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவாங்க. இது ஆர்டிக்கிள் 87 படி இது வந்து நடக்குது. ஏன்னா ஆர்டிக்கிள் 87 சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆண்டுடைய தொடக்க கூட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இரண்டு அவையும் கூட்டி உரையாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் படைத்துறை உடை தொழிற்சாலையிலிருந்து எந்த நாட்டிற்கு ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் சுரினாம். சுரினாம் அப்படிங்கிறது சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு சுரினாம். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அதுவும் ஆவடியில் இருக்கிற ஒரு தொழிற்சாலையிலேருந்து அங்கே இருக்கிற இராணுவத்திற்கு அப்புறம் பாதுகாப்பு படைக்கெல்லாம் யூனிஃபார்ம் வந்து போகுது. ஓகேவா, அதான் ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சுரினாம் நாட்டுடைய இராணுவத்திற்கு ஆடைகள் தயாரித்து வந்து ஏற்றுமதி பண்ண போகிறோம். தயாரிக்கிற நிறுவனம் படைத்துறை உடை தொழிற்சாலை அப்படிங்கிறது. இது ஆவடியில் தான் இருக்குது. படைத்துறை உடை தொழிற்சாலை, இதை இங்கிலீஷில் ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1961ஆம் ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அப்புறம் வேறு சில நாடுகளுக்கெல்லாம் இராணுவ படைக்கு, இந்த மாதிரி விமானப்படைக்கெல்லாம் யூனிஃபார்ம் வந்து தயாரித்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி கொடுக்குறாங்க. இப்போ முதல் முறையாக இந்த தொழிற்சாலையிலிருந்து சுரினாம் நாட்டிற்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. அடுத்தது, அபுதாபியில் நடைபெற்ற ரைசினா மத்திய கிழக்கு மாநாட்டில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்சங்கர். நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து அபுதாபியில் நடைபெற்ற இந்த ரைசினா மத்திய கிழக்கு மாநாட்டில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த மாநாடு நடைபெற்ற இடம் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய தலைநகரான அபுதாபி தான். இது மத்திய கிழக்கு நாடுகளுடனான புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பு மாநாடு. இப்போ வளைகுடா நாடுகள் இருக்குல்ல, கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நாடுகள் கூட இந்தியாவுடைய வர்த்தக மதிப்பு ரூபாய் 13 லட்சம் கோடியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் கோடியாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த வளைகுடா நாடுகளில் 90 லட்சம் இந்தியர்கள் வந்து இப்போ வாழ்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போது ஸ்டடி ஹால் வசதியுமே இருக்குது. இது சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் வந்து ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் உத்தரகண்ட். உத்தரகண்டில் இப்போ 38வது நேஷனல் கேம்ஸ் வந்து நடைபெறுது. இதற்கான தொடக்க விழா உத்தரகண்டில் இருக்கிற டேராடூனில் நடைபெற்றது. எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இந்த போட்டிக்கான லட்சணை அப்படின்னு மௌலி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மொனால் பறவையை குறிக்குது. இந்த பிக்சரில் நீங்கள் மேலே பார்க்குறீங்கல்ல, இதுதான் மொனால் பறவை. இதை வைத்து இவங்க மௌலி அப்படிங்கிற பெயரில் ஒரு லட்சணையை உருவாக்கியிருக்காங்க. பொதுவாகவே பெரிய ஒரு விளையாட்டு நடக்கும்போது ஒரு லட்சணை அப்படின்ற மாதிரி உருவாக்குவாங்க. அந்த மாதிரி மௌலி அப்படிங்கிற பேரில் இந்த மொனால் பறவையுடைய லட்சணையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பறவை உத்தரகண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசத்துடைய மாநில பறவையாக இருக்குது. 32 பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் இந்த போட்டியில் நடைபெற போகுது. நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா 2036ஆவது ஆண்டில் எல்லாம் ஒலிம்பிக் போட்டிகளை வந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்தது, முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவரங்கம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விழுப்புரம். விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியுடைய நினைவரங்கம் வந்து திறந்திருக்காங்க. விழுப்புரத்தில் வழுதரெட்டி அப்படிங்கிற பகுதியில் தான் திறந்திருக்காங்க. இவர் திராவிட இயக்க தலைவர்களில் ஒருத்தர்.
இது கூடவே பார்த்தீங்கன்னா 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் இதுவுமே விழுப்புரத்தில் திறக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 1987 ஆண்டு அந்த டைமில் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு போராட்டத்தில் இவங்க ஈடுபட்டாங்க. இதனால் காவல்துறையினால் துப்பாக்கி சூட்டில் வந்து மரணம் அடைந்தாங்க. அப்போ இவங்களுக்காக தான் இந்த ஒரு மணிமண்டபத்தை அமைத்திருக்காங்க தமிழக அரசு. அடுத்தது சீனியர் தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டி 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சூரத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஆண்டிற்கான சீனியர் நேஷனல் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. இது குஜராத்தில் சூரத்தில் பண்டிட் தீனதயாள உபாத்யாய உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற்றது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது மனுஷ் ஷா அப்படிங்கிறவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது தியா சிட்டாலே அப்படிங்கிறவங்க. ஓகே, அடுத்தது முதல் ஹாக்கி இந்தியா லீக் பெண்கள் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ முதல் முறையாக விமன்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. இதில் ஒடிசா தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டுடைய தலைநகரான ராஞ்சியில் மரம் கோம்கே ஜெய்பால் சிங் மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது தெலுங்கானா மாநில அரசு சில திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ரைத்து பரோசா அப்படிங்கிற திட்டம். இது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 12,000 வந்து வழங்க போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு 5 ஏக்கர் இருந்து அப்படின்னா 60,000 வழங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் தான் ரைத்து பரோசா அப்படிங்கிறது. இதன் மூலமாக அவங்க அதில் விவசாயம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது இந்திரம்மா ஆத்மீய பரோசா அப்படிங்கிற திட்டம். இது பார்த்திங்கன்னா நிலம் இல்லாத ஏழைகளுக்கு ரூபாய் 12,000 வந்து வழங்க வராங்க. அடுத்தது இந்திரம்மா இன்லு அப்படிங்கிற ஒரு திட்டம். இது பார்த்திங்கன்னா வீடு இல்லாமல் இருப்பாங்கள்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த மக்களுக்கெல்லாம் ரூபாய் 5 லட்சம் வந்து வழங்குறாங்க. எதுக்குன்னா வீடு கட்டுறதுக்கு. ஓகேவா? தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னா இங்கே வந்து எஸ்சியை சொல்கிறோம், பழங்குடியின மக்கள் அப்படின்னா எஸ்டியை சொல்கிறோம், அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா பிசி பேக்வேர்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதை நம்ம இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இந்திய செய்தித்தாள் தினம் இது ஜனவரி 29 1780 ஆண்டு ஜனவரி 29 ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய முதல் செய்தித்தாளை வெளியிட்டார். அந்த ஒரு தினமாக தான் நம்ம இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம். இந்த செய்தித்தாளுடைய பேர் ஹிக்கிஸ் பெங்கால் கெசட் அப்படிங்கிறது தான். இது ஒரு வார இதழாக தான் வெளிவந்துச்சு. இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் February 1, 2025. இப்போ உங்களுக்கான கேள்வி பட்ஜெட், அதாவது நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஆர்டிக்கிள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இந்தியாவின் படைத்துறை உடை தொழிற்சாலையிலிருந்து எந்த நாட்டிற்கு ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன? இதற்கான ஆன்சர் சுரினாம். அடுத்தது அபுதாபியில் நடைபெற்ற ரைசினா மத்திய கிழக்கு மாநாட்டில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்சங்கர். அடுத்தது 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் உத்தரகண்ட். அடுத்தது முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவரங்கம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விழுப்புரம். அடுத்தது சீனியர் தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டி 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சூரத். அடுத்தது முதல் ஹாக்கி இந்தியா லீக் பெண்கள் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.